உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் நேயர் அனைவருக்கும் மோசஸின் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், கரெக்டாக பார்த்தீங்கன்னா கன்னியா லக்கணத்தில் பிறக்குது. சந்திரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் கிருத்திகை 4ஆம் பாகத்தில் இருக்கார். ஸோ இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது பார்த்துருந்தா நம்ம ஒவ்வொரு ராசியாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் கிரக நிலைக்கு ஏற்ற மாதிரி இந்த வருஷமாவது எனக்கு நல்லது நடக்குமா, இல்லை அந்த நல்லது நடக்கிறதுக்கு நான் என்ன பண்ணால் சரியாக இருக்கும் அப்படின்றதுல நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 2026 என்ன மாதிரியான நற்பலன்களை எல்லாம் கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை மாற்றம், குறிப்பாக என்னென்னாக்கா இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி மாற்றம் என்பது இருக்குது. நிறைய விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் மருத்துவம் மருந்துகள் கண்டுபிடிக்கப்படும். அதே போல் என்னென்னாக்கா நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தீர்க்க முடியாத விஷயங்களுக்கு தீர்வுகளும் இந்த காலகட்டத்தில் கிடைக்க போகுது. மேலும் என்ன நினச்சிக்கங்களேன், இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அரசியலில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு குழப்பமாக இருக்கும். அரசியலில் எதிர்பார்த்த மாதிரியே இருக்காது. அரசியல் கட்சிகளுக்குள்ள நிறைய பிளவுகள், அடிதடி, சண்டை எல்லாமே நடக்கும். ஸோ கட்சி மாற்றங்கள் இருக்கும், கூட்டணி மாற்றங்கள் இருக்கும். அரசியல் மிகப்பெரிய ஒரு குழப்பமான சூழல் இருக்கும். அதே போல் என்னென்னாக்கா இந்த ஆன்மீகத்தை கொண்டு அரசியலில் பார்த்திங்கன்னா நிறைய சூழ்ச்சிகள் பண்ணுவாங்க. ஆன்மீகத்தை கொண்டு ட்ரிகர் பண்ணி அதனால் சிறிய வன்முறைகள் எல்லாமே ஏற்படுவதற்கு காரணமாக இருக்குது. நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளிநாடு பயணங்கள், வேலைக்காக வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சொல்லுவாங்க. நிறைய இந்த காலத்தில் கல்ஃப் கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் அதிகமாக இருக்கும். துபாய் போவது, கல்ஃப் கண்ட்ரீஸ், யுஏஇ அந்த மாதிரியான பயணங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைய இருக்கும். அதே போல் என்னக்கா நிறைய ஆன்மீக ஸ்தலங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய புத்துணர்ச்சி பெறும். ஆன்மீக ஸ்தலங்கள் எல்லாமே இந்த கும்பாபிஷேகம் பண்ணுவது, நிறைய அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கோயிலை சீரமைப்பது, இந்த சீரமைக்கப்படாத நிறைய கோயிலை கண்டறிந்து அதை சீரமைக்கும் பணி எல்லாமே நடக்கும். அதே போல் என்னென்னாக்கா சிறிய பார்த்திங்கன்னா இந்த விமான விபத்து கடந்த காலத்தில் ஏற்பட்ட மாதிரி இந்த காலத்தில் ரயில் விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. திடீர்னு பார்த்திங்கன்னா சிக்னல் எலக்ட்ரிக்கல் ஃபெயிலியர்ஸால் சிறிய தீ விபத்து ஏற்படும். அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. மேலும் இந்த காலகட்டத்தில் சுரங்கம் சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட் ஃபால்ட்டு, இல்லை என்னென்ன பார்த்திங்கன்னா இந்த மெட்ரோ ட்ரெயினில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்டால் ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு சிறிய விபத்துகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. மேலும் என்னென்னாக்கா குரு பகவான் குரு இந்த வருஷம் 2020 குரு பெயர்ச்சி இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா மேலும் ராகு கேது பயிற்சி இந்த வருடத்தின் கடைசி பகுதியில் இருக்கிறதுனால அது பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுப்பதில்லை 2026 எடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நம்மளை சுற்றி நடக்க தயாராக இருக்குது. ஏன்னா அரசியலில் தான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்குது. புதிய மருந்துகள் கண்டுபிடிப்பு எல்லாமே இருக்கும். நிறைய விஷயங்கள் என்னென்னாக்கா இந்த காலத்தில் இந்த பண பதுக்கல் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருக்கும். நிறைய பேர் என்னென்னாக்கா ரகசியம், ஏன்னா நிறைய விஷயத்துக்கு டேக்ஸ் அதிகமாக போடுவாங்க. ஸோ அதனால் என்னென்னாக்கா கடன் சுமைகள் எல்லாமே நிறைய பேருக்கு அதிகமாகும். ஸோ வேலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, வேலையோட அழுத்தம் இப்போது எல்லாருக்கும் ஒர்க் ப்ரெஷர் எல்லாத்துக்கும் அதிகமாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய பேர் என்னென்னாக்கா வேலை சார்ந்த விஷயத்தில் வேலையில் ஒர்க்கும் இருக்கும், அதுக்கேற்ற வருமானமும் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த வருமானத்தில் பார்த்திங்கன்னா எல்லாரோடைய கடன் சுமை அதிகமாக இருக்கும். ஒரு தனிநபர் கடன் என்பது இந்த காலகட்டத்தில் அதிகரித்து காணப்படும். ஸோ எவ்வளோ வந்தாலும் பற்றாக்குறை மட்டும்தான் இருக்கும். ஸோ வேலை சார்ந்த விஷயத்தில் அதிகமான அழுத்தம். நிறைய பேர் என்னக்கா பார்ட்னர்ஷிப்பில் நிறைய தொழில் தொடங்க, நிறைய பேர் பார்ட்னர்ஷிப்பில் தான் நிறைய தொழில், சுய தொழிலை காட்டிலும் சுய தொழில் செய்யக்கூடியவர்களில் பார்ட்னர்ஷிப் தொழிலில் தான் இந்த காலகட்டத்தில் செய்வாங்க. ஏன்னா எப்படியோ வங்கி கடன் வாங்கியோ இல்லை வேறு ஏதாவது பொருளாதார முதலீட்டாளர்களுக்கு அவங்களுடைய ஒரு பங்களிப்போடு தான் ஒவ்வொரு விஷயங்களும் நடைபெறும். அதே போல் என்னக்கா சினிமா துறை இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடையும். சினிமா துறையில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எட்ட முடியாத ஒரு வளர்ச்சி என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஸோ நிறைய டெக்னாலஜி எல்லாமே சினிமா துறையில் புதுமைகள் எல்லாமே புகுத்தப்படும். இப்போ ஏற்கனவே பார்த்திங்கன்னா இப்போ ஏஐ வந்திருக்கிற மாதிரி அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் புதிய தொழில்நுட்பங்கள் அதிகமாகும். நிறைய பேர்கிட்ட என்னன்னாக்கா இந்த மொபைல் ஃபோனில் கூட பார்த்திங்கன்னா இப்போ அட்வான்டேஜஸ் இன்னும் நிறைய ஆப்பு, நிறைய விஷயங்கள், பொழுதுபோக்கு விஷயங்கள் மக்களுடைய அதிகமாக
ஈடுபாடுகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாகும். ஸோ ஒவ்வொரு வீடியோக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி பலன்கள் என்பதை டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஞானகுரு அவர்களின் சித்தர் பிரசன்னம். உங்களது போட்டோ மற்றும் பெயர் இருந்தால் இரவு பூஜையில் பார்த்து காலையில் என்ன பிரச்சனை என்று தெளிவாக சொல்லப்படும். மூலிகை கேரள பூஜைகள் மூலம் நடக்காத காரியங்களையும் கழிப்புகளும் எடுத்து வீட்டுக்கு கட்டு போடப்படும். 20 ஆண்டுகள் அனுபவமும் அனைத்து நாடுகளிலும் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் சித்தர் ஞானகுரு அவர்கள் வெறும் 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் 100% பலனளிப்பார். விருப்பம் உள்ளவர்கள் மேல்மருவத்தூருக்கு 9502192209. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது, எங்கேருந்து அதிர்ஷ்டம் வரப்போகுது, எதை பண்ணால் பித்தம் தெளியும் அப்படின்ற மாதிரி, எதை பண்ணால் பிரச்சனைகள் சரியாகும், இதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கல, ஆண்டின் தொடக்கத்திலே சூரிய பகவான் 5ஆம் இடத்துல இருக்க பூர்வ புண்ணிய ஸ்தானம், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி காலபுருஷ தத்துவத்துக்கு 9ஆம் இடம் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கார், உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். ஸோ அப்போ என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், குலதெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை இந்த 2026 முடிவதுக்குள்ளே நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா விஷயம் நடந்துடும். உங்கள் கனவுகள் எல்லாமே நினைவாயிடும். நீங்கள் எந்த கனவு கண்டீங்களோ தயவுசெய்து நல்ல கனவாக காணுங்க. உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். ஸோ அதனால் என்ன பண்ணோன்னா 2026 தொடக்கத்திலே எதையுமே உங்களுக்கு சாதகமாக யோசிங்க. பாசிட்டிவ் ஆட்டிடியூடு அதோடு தொடங்குங்க, அதுதான் உங்களுக்கு சிறப்பு. ஏன்னா நான் ஃபெயில் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது பாசிட்டிவ் ஆட்டிடியூடானா இல்லை, நான் பாஸ் ஆகணும், எனக்கு இது கிடைக்கணும் அப்படி யோசிங்க. எனக்கு இது கிடைக்கக்கூடாது, எனக்கு இது வந்துடக்கூடாது, எனக்கு இதில் நடந்துடக்கூடாது, இப்படிலாம் யோசித்தா வேலைக்காக. உங்களுக்கு எது தேவையோ அதை யோசிங்க, அதாங்க பாசிட்டிவ் ஆட்டிடியூட். எனக்கு கார் வேணும், ஒரு பங்களா வேணும், எனக்கு வீடு வேணும், இப்படியும் யோசிக்கலாம். இல்லைன்னா எனக்கு நல்ல ஒரு ஹெல்த் வேணும், எனக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வேணும், நான் அரசியலில் ஜொலிக்கணும், எதை வேணாலும் யோசிங்க. எல்லாமே நிறைவேறிடுங்க உங்கள் குலதெய்வத்தின் அருளால். ஏன்னா இந்த காலகட்டம் நிறைய பேர் சிம்மராசிக்காரர் வீடு கட்டி வாடகை விடுற அளவுக்கு வாய்ப்புகள் பெருகும். சிம்மராசிக்காரங்க இந்த காலத்தில் வீடு வாங்கணும்னா எப்படி எங்கே இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு கோயில் பக்கத்தில் இருக்கும், ஒரு ஆன்மீக தளத்தை ஒட்டிய இடத்தில்தான் சிம்மராசிக்காரங்க இந்த காலத்தில் வீடு வாங்குவாங்க, வீடு அமையும். அப்போ வீடு பார்க்கும் போதே பக்கத்தில் கோயில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க, அதுதான் நீங்கள் வாங்கக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்தில் இந்த காலகட்டத்தில் வீடு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய சிம்மராசிக்காரர் இந்த காலத்தில் அரசியலில் ஈடுபடணும், இல்லை தன்னுடைய வயதானவங்களை இருந்தால் தன்னுடைய குழந்தையை அரசியல் ஈடுபடுத்தணும்னு நினைப்பாங்க. அரசியல் இப்போ இருக்குல்ல வாரிசு அரசியல் மாதிரி தான் பையனை அரசியலில் ஈர்த்து விட்டுலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இது எல்லாமே நடக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாமே எனக்கு சிம்மராசிக்காரங்களோட செயல்பாடுகள் எல்லாமே மறைமுகமாக இருக்கும், ரகசியமாக செய்யுங்க. எல்லாத்தையும் வெளிப்படைத்தன்மையாக நான் ஓப்பன் டாக் பண்ணிங்கன்னா தடை வந்துடும், செய்ய முடியாமல் கூட சில நேரத்தில் போகிறோம். ஸோ முடிகிற வரையும் சொல்லாமல் அதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். நிறைய பேர் இந்த காலங்களில் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படம் எடுக்கிறது, ஏற்கனவே எடுத்த படத்தை விற்கிறது, இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே நடக்கும். புதிய சினிமா கம்பெனி ஆரம்பிப்பாங்க, இல்லை சினிமா படத்தை எடுப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகும். நிறைய பேர் இந்த காலத்தில் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள், அஸ்திவாரம், பேஸ்மெண்ட் எல்லாமே போடுவாங்க. நிறைய பேர் தொழிலே தொடங்குவாங்க. ஸோ இதுக்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருக்குது. ஆனால் சிம்ம ராசிக்காரர்கள் தொழில் தொடங்கும் போது அந்த தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 1க்கு 2 3 வாட்டி நீங்கள் யோசிக்கணும், நம்மளால் அந்த விஷயத்தை செய்ய முடியுமா,
இல்லை அதுக்கான ஆற்றல் நம்ம கையில் இருக்குதா, அந்த ஃபைனான்ஷியல் இது. ஏன்னா ஓவர் கேல்குலேஷன் செட் ஆகாது. ஏன்னாங்க நீங்கள் தாங்க தொழில் தொடங்கிட்டீங்க, நான் வந்து 10 கோடி ரூபாயில் தொழில் தொடங்குறேன் அப்படின்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. உங்கள் கையிருப்புக்கு ஏற்ற மாதிரி தான் தொழில் தொடங்கணும். ஏன்னா தொழில் ஆரம்பிக்கும் போது வேகமாக ஆரம்பித்து லாக் ஆகிடக்கூடாது. ஸோ அதனால் உங்களோட கையிருப்பு உங்களால் அது முடியுமான்னு யோசிக்கணும். அடுத்தவர்களை நம்பி எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது. சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து இந்த 2026க்கான ஒரே ஒரு அட்வைஸ்னால் இதுதான், யாரையும் நம்பி செய்யக்கூடாது. என் ஃப்ரெண்டு இருக்கான் அவன் பார்த்துப்பான், என் சொந்தக்காரன் இருக்கான் இவன் பார்த்துப்பான், என் ஸ்டாஃப் இருக்குது அது பார்த்துக்கோ, அவங்க பார்த்துப்பாங்க இவங்க பார்த்துப்பாங்கன்னு இருந்தீங்கன்னா கடைசியில் உங்களையே நீங்கள் பார்த்துக்க முடியாமல் போயிடும். ஸோ அடுத்தவர்களை நம்பி எந்த தொழில் முயற்சியிலும் ஈடுபடக்கூடாது. குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா வேலையில் வந்து நிறைய உங்கள் ஸ்டாஃப்னால் பிரச்சனை வரலாம். குறிப்பிட்ட நேரத்துக்கு அவங்க வரமாட்டாங்க, டிலேவாக வருவாங்க, இல்லை வேலைக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சூழ்நிலைகளால் சிறு சிறு சங்கடங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் உங்களை எதிர்பார்த்த தொழில் எதிர்பார்த்த லாபம் வருமானங்கள் குறையலாம். அது இந்த வருட கடைசியில் நடக்கும், இப்போ நடக்காது. இந்த வருட கடைசியில் இந்த மாதிரியான விஷயங்கள். அப்போது இப்போத்துலேருந்தே நம்ம ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ஓகே, ஒருத்தவங்க இல்லைனாலும் அதை எப்படி சமாளிக்கிறதுன்ற விஷயத்தை வச்சு படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் அவங்க மனம் விரும்பிய படிப்பு கிடைப்போம். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் விரும்பிய கோர்ஸ் கிடைக்கும். எந்த காலையில் சேரணுமோ அந்த காலையில் போய் சேருவாங்க. அதுக்கு எந்த ஒரு தடையே இருக்காது. போன உடனே சீட்டு கிடைச்சிடும். இப்போ நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களும் நீட்டில் பாஸ் ஆகிடுவாங்க, நல்ல மார்க் வாங்குவாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு நீட் எழுதினீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மார்க் இருக்குது. விரும்பிய இடத்துல விரும்பிய காலையில் சொல்லி வச்ச மாதிரி சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா நண்பர்களை நம்பி போயிடக்கூடாது. நண்பனே இப்போ இந்த காலகட்டத்தில் பகைவன் ஆவான். திருமண முயற்சிகள் பார்த்திங்கன்னா உங்களோட சுய ஜாதகத்தை வச்சு தான் செஞ்சிடும். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் திருமணத்தில் தடை தாமதங்கள் குழப்பங்கள் வரும். ஏதாவது ஒரு விஷயங்கள் எப்போது நீங்கள் என்றைக்கோ ஒரு செஞ்ச ஒரு விஷயத்தை வந்து அவங்க அந்த பையன் அது அன்றைக்கி அது பண்ணார் இது பண்ணார், பழைய ஏதோ ஒரு செய்தி அவங்களுக்கு போயிடும். சில திருமணங்கள் தடை கூட ஆகும். அதனால் சிம்ம ராசிக்காரங்க இந்த 2026 திருமணத்திற்கு உகந்ததா அப்படின்னா ஒரு கேள்விக்குறி தான். திருமணத்துக்கு மட்டும்தான் இந்த விஷயங்கள். அதனால் அது உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். மேலும் நீங்கள் தொழிலில் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் கண்டிப்பாக இருக்குது. தொழிலில் நீங்கள் மாறணும்னு நினச்சிங்கன்னா, வேலையில் மாற்றம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நடக்கும். அதே போல் ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பு எல்லாமே கிடைக்கும் இந்த காலகட்டம். நினைத்ததை நினைத்த மாதிரி செய்யக்கூடிய விஷயம். ஆனால் என்னென்னா வாழ்க்கை துணைக்கிட்ட மட்டும் எடுத்த விஷயங்களில் ஒத்துழைப்பு கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். நீங்கள் இன்றைக்கி சொல்லிட்டு போனீங்கன்னா 3 நாள் கழித்து அவங்க பதில் சொல்லுவாங்க, அவ்வளோதான். உடனடியாக உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்டேருந்து உங்கள் நண்பர்கள்லேருந்து எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்காது. நான் சொல்கிறேன்ட்டு போயிடுவாங்க. எப்போ சொல்லுவாங்க? 2-3 நாள் கழித்து சொல்லுவாங்க. அதனால் என்னென்னாக்கா வாழ்க்கை துணைக்கிட்டேருந்து எந்த எதிர்பார்ப்புகளும் பெரிய எதிர்பார்ப்பில் வச்சுக்கூடாது. பெரிய எதிர்பார்ப்பு இல்லைன்னா கணவன் மனைவி உறவு ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டு போனீங்கன்னா சிறிய ஏமாற்றங்கள் இருக்கும். வேறு என்ன பண்ணுறது? உங்களோட வாழ்க்கை துணை தானே, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய் தான் ஆகணும். திருமணம் ஏற்கனவே ஆகி இருந்தால் சில விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. எல்லா விஷயத்தையும் கடவுள் நல்லதே கொடுத்துட்டாருன்னா அப்புறம் நம்ம கடவுளே மறந்துடுவோம் இல்லையா? அதுக்காக எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு புள்ளி வச்சுருப்பாங்க. அது யாருன்னா நம்மளோட வாழ்க்கை துணை தான். ஸோ அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் ஸ்லோவாக கிடைக்கும். அதனால் அங்கே மட்டும் கொஞ்சம் எதிர்பார்ப்பை குறைச்சிக்கிட்டிங்கன்னு வச்சுக்கிங்களேன். உங்கள் குலதெய்வத்தை பிடிச்சிக்கிங்க. இந்த 2026 உங்கள் அதிர்ஷ்டம் நிறைந்த
2026 தான். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். உங்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஞானகுரு அவர்களின் சித்தர் பிரசன்னம். உங்களது போட்டோ மற்றும் பெயர் இருந்தால் இரவு பூஜையில் பார்த்து காலையில் என்ன பிரச்சனை என்று தெளிவாக சொல்லப்படும். மூலிகை கேரள பூஜைகள் மூலம் நடக்காத காரியங்களையும் கழிப்புகளும் எடுத்து வீட்டுக்கு கட்டு போடப்படும். 20 ஆண்டுகள் அனுபவமும் அனைத்து நாடுகளிலும் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் சித்தர் ஞானகுரு அவர்கள் வெறும் 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் 100% பலனளிப்பார். விருப்பம் உள்ளவர்கள் மேல்மருவத்தூருக்கு 9500219209.